கல்கத்தா போறியா, அங்கேருந்து பக்கத்தில் பீகார் வரையிலும் போயிட்டு வந்துடு அப்படின்னு இங்கேருந்து பாஸ் சொல்லி விட்ருவார். நமக்கு வீட்டுக்கு வரணும்னு நினச்சி அங்கே போய் அங்கே ஒரு வாரம் கழித்து திரும்பி இருந்து அங்கே ஒரு 10 நாள் கஷ்டப்பட்டு திரும்பி வந்தோம்னா அடுத்த ஒரு மாதம் கழிச்சு கையில் ஒரு 10,000 ரூபா நிற்கும். அந்த சமயம் நம்ம கஷ்டப்பட்டாலும் அதற்கடுத்து வரக்கூடிய லாபம் நமக்கு நல்லதொரு லாபமாக அமைஞ்சிருக்கிறது. இது குரு திசை என்ற பொருளுக்கு. அதற்கடுத்து சனி திசை, சனி 2ஆம் இடத்திற்கு வருகிறார். சனி திசை என்ற பொருளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா சார், 2ஆம் இடத்துக்கு சனி வந்தால் நிறைய கொடுப்பான் சார். ஒரு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு பாக்கியம் இருக்குன்னு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர், புதனுடைய வீட்டில் இருக்கான். அதனால நல்ல பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. குரு 5ஆம் இடத்திற்கு வந்தாலுமே அந்த இடத்தில் குரு இருப்பதும் நமக்கு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு லாபஸ்தானம் 11ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்கிறார், கும்பராசியை பார்க்கறதுனால குருனுடைய பார்வை இருக்கிறதுனால குரு தசை இருப்பவர்